எல்லோருக்கும் வணக்கம். பிரிவுகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நன்னாளில் இறைவனால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இப்பொழுது நாம் 27 நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுவின் நட்சத்திரம். திருவாதிரை, சுவாதி, சதயம் 3, 7, 11ஆம் இடத்தில் 4 பாதங்கள் கொண்ட நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம். அதில் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். இந்த சுவாதி நட்சத்திரம் காலட்சத்திற்கு 7ஆம் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த சுவாதி நட்சத்திரம் சுதந்திரத்தை விரும்புவார்கள். எல்லோரிடமும் எளிதில் பழகி விடுவார்கள். காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது நாம் சந்திக்கும் நபர்கள் மற்றவர்களை நம்மை சந்தித்தால் அவர்கள் 7ஆம் இடம் நீங்கள் லக்னமாக அமையும். ஆகவே திருமண வாழ்க்கை என்பதும் 7ஆம் இடம். இவர்கள் அறிவு, பேச்சுத்திறன், திறமை அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு சுய சிந்தனையோடு வாழ விரும்புவார்கள். கலை, இசை, வியாபாரம் துறையில் சிறந்து விளங்குவார்கள். இவர்கள் எல்லோரிடம் நெருங்கி பழகுவதால் உறவுகளில் சில சிக்கல்கள் ஏற்படும். உடல் நலம், சுவாச சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகளை சந்திக்க நேரும். அதனால் இவர்கள் பிராணாயாமா பயிற்சி செய்தால், தினமும் செய்தால் அதிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போன்று தியான பயிற்சியும் செய்யலாம், மிகவும் நன்றாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு எந்த விஷயத்தையும் சிக்கிக்கொள்ளாமல் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் தனித்திறமை வாழ்ந்தவர்கள் இவர்கள். இவர்களின் தெய்வீக குணம் வாயு தேவனின் ஆசி இருப்பதால் இவர்களின் மனம் சுத்தமாகவும் சுதந்திரமாகவும் இருக்கும். இவர்களின் தெய்வ நம்பிக்கை இவர்களை காப்பாற்றும். தியானம், ஜபம், பஜனை போன்றவற்றில் ஈடுபட்டால் இவர்களுக்கு ஆன்மீக சக்தி அதிகமாக உடலில் உண்டாகும். அன்பு, கருணை, பொறுமை இவர்களின் அடிப்படை குணம். பிறருக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்வார்கள். பொதுநலம் மிக்க குணம் உள்ளவர்கள். விஷ்ணு, காளி, வாயுதேவர் போன்ற தெய்வங்களை போய் வழிபட்டு வந்தார். தெய்வங்களை போய் வழிபட்டு வணங்குவார்கள் விருப்பமாக. வாயுவை பிரதிபலிக்கும் ஹனுமான் வழிபாடு இவர்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். நண்பர்கள், இவர்கள் பிராணாயாமா பயிற்சி செய்வது உடல் ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். இப்படி இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது உங்களுக்கு ராகுவின் நட்சத்திரம். 7ஆம் இடம் என்பதால் அல்லது கலத்திரஸ்தானத்தையும் குறிக்கும். இவர்கள் எல்லோரும் நெருங்கி பழகும் குணம் உள்ளதால் இவர்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும். மேலும் இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது இவர்கள் பிறந்த லக்ன புள்ளியிலிருந்து இந்த சுவாதி நட்சத்திரம் 4, 8, 12ஆம் பாவத்துக்கு வராமல் இருந்தால் இவர்கள் அந்த நட்சத்திரத்தின் பலனை முழுமையாக அனுபவிப்பார்கள். ஆதலால் அவருடைய லக்ன புள்ளி எதுவோ அதிலிருந்து பார்க்க வேண்டும். மேச லக்னமாக இருந்தால் 7ஆம் இடம், ரிஷப லக்னமாக இருந்தால் 6ஆம் இடம், மிதுன லக்னமாக இருந்தால் 5ஆம் இடம், கடக லக்னமாக இருந்தால் 4ஆம் இடம். இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த சுவாதி நட்சத்திரக்கும் இருக்கும். இந்த துலா ராசி லக்னத்தை பொறுத்து மாறும், லக்ன புள்ளியை பொறுத்து மாறும். ஆதலால் இவர்களுக்கு 2, 6, 10 என்ற 2, 6, 10 இந்த சுவாதி நட்சத்திரம் ராகு இந்த பாவங்களுக்கு தொடர்பு கொண்டால் 2, 6, 10 நேச லக்னமாக இருந்தால் 2, 6, 10 ரிஷப லக்னம் இருந்தால் இது 2, 6, 10 வரும். இப்படி தொடர்பு கொண்டால் இவர்கள் வெளிநாட்டு பணம், அந்நியர்களின் பணம், இவருடைய வியாபாரம், ஏற்றுமதி, இறக்குமதி இது போன்ற துறையில் சிறந்து விளங்குவார்கள். அதனால் இவருடைய ஜாதகத்தை பொறுத்து முழுமையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி.